ஹாப்பி வெனஸ்டே. எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவாக்கும் இது 10ஆம் திருவிழா அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு சாமி வரும். அதுக்காக தான் குட்டி குட்டியாக கோலம்லாம் போட்டு சாமி எப்போ வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்து வீட்டில் மாமா வந்துட்டு ஜூஸ் எல்லாம் வேறு கலக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா பயங்கர வெயில், வரவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு தொண்டைக்கு எதமாக இருக்கும்ல, அதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் என்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குட்டி விசிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. எல்லார் வீட்டில் சூப்பராக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. வழி நடுவே ரோட்லலாம் கூட சூப்பராக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு கடைசி திருவிழா. எங்கள் ஊர் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகும். இந்த டேக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆட்டம் போடுவாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கி வந்துட்டு அவங்களோட காஸ்டியூம். யூனிஃபார்மாக வேறு எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கூலர்ஸ் வேறு. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணாங்க. கடைசி நாள் அப்படிங்கிறதுனால எப்போதுமே வந்துட்டு வீட்டுக்கு சாமி வரும். எல்லார் வீட்டுக்குமே வந்துட்டு சாமி வருவாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் இதே ஆட்டம் பாட்டத்தோடு கோயிலுக்கு போய் அங்கே வந்துட்டு வில்லு பாட்டு மேளம் இதெல்லாமே அடித்து ஃபைனலாக வாலிப்பாடி அந்த 10ஆம் திருவிழாவை முடிப்பாங்க. நான் வந்துட்டு இந்த வாட்டி கோயிலுக்கு போகல, நெக்ஸ்ட் இயர்லேருந்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன்.